வணக்கம் மக்களே. நம்ம கார்த்தி கதையில் ஆகஸ்ட் 2 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம வில்லி வந்துட்டு நேராக அந்த வில்லனை போய் சந்திக்கிறாங்க. வில்லன் கேட்குறாரு, நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், என்னால் அந்த ஈஸ்வரியை ஜெயிக்க முடியாது போலையே அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, ஏங்க இப்படி தன்னம்பிக்கையை இழந்து பேசுகிறீங்க? இங்கே பாருங்க, என்ன நடந்தாலும் சரி நீங்கள் தான் இந்த போட்டியில் ஜெயிக்கணும், நான் நினச்ச மாதிரி அப்படின்னு சொல்ல. அதுக்கு சித்தப்பா சொல்கிறாரு, இங்கே பாரு மருமகளே, இது மாதிரி நீ சொன்ன பிளான் படி எல்லாத்தையுமே ட்ரை பண்ணி பார்த்தோம், ஆனால் எதுவுமே செட் ஆகலையே. அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது. அதுக்கு வில்லன் கேட்குறாரு, என்ன பிளான்னு சொல்லு, கடைசியாக அதையும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஊர் மக்கள் யாருமே நமக்கு ஓட்டு போட மாட்டாங்க அப்படின்னு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்குது. அதுக்கு வில்லன் கேட்குறாரு, என்ன யோசனை? வில்லி சொல்கிறாங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்க ஃபோன் அட்டன் பண்ணி, சொல்லுங்கள் மேடம். வில்லி சொல்கிறாங்க, சரி நான் சொன்ன மாதிரி பொட்டி ஏற்பாடு ஆகிருச்சா? அதுக்கு அந்த ரவுடிங்க சொல்கிறாங்க, மேடம் எல்லாமே ஏற்பாடு ஆகிருச்சு. அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, சரி நான் இந்த இடத்துல இருக்கேன், அந்த இடத்துக்கு அந்த பொட்டியெல்லாம் கொண்டுட்டு வாங்க. இதை கேட்டதும் அந்த ரவுடிங்களும் சரிங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அந்த பொட்டியெல்லாம் கொண்டுக்கிட்டு வராங்க. அப்போ வில்லன் கேட்குறாரு, எம்மா என்னம்மா பிளான் பண்ணியிருக்க? அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, உங்களை இந்த தேர்தலில் நான் எப்படியாவது ஜெயிக்க வைப்பேன். அதுக்கு குறுக்கு வழியை பயன்படுத்தி தான் ஆகணும். மக்கள் ஓட்டு போடலைன்னா என்ன, நம்ம ஓட்டு போட்ட மாதிரி ஒரு பிளானை கொண்டுட்டு வந்துடுவோம். அப்போ சித்தப்பா கேட்குறாரு, மருமகளே நீ சொல்கிறது புரிஞ்ச மாதிரி இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு மருமகளே. அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க மாமா, என் புருஷன் எப்படியாவது ஜெயிக்கணும். அந்த ஈஸ்வரிக்கு முன்னாடி என் புருஷன் தோத்துறக்கூடாது. அதுதான் என்னோட முதல் நோக்கம். அதுக்காக நான் ஒரு குறுக்கு வழியை பயன்படுத்த போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவங்க வருவாங்க பாருங்க அப்படின்னு சொல்ல. அப்போ 2-3 பெட்டிகளை தூக்கிட்டு வராங்க அங்கே ரவுடிங்க. அப்போ வில்லன் கேட்குறாரு, சந்திரா அப்படி அந்த பொட்டிக்குள்ளே என்ன இருக்கு? அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, நாளைக்கு நடக்க போகிற அந்த தேர்தலில் மக்கள் ஓட்டு போட போகிறாங்கல்ல, அதில் உங்கள் பேர்லேயே எல்லா ஓட்டுக்களையும் நான் அந்த இதில் சீட்டில் எழுதி போட்டிருக்கேன். நீங்கள் தான் இப்போ ஜெயிக்க போகிறீங்க. இதை பொட்டியை மட்டும் மாற்றி வச்சிட்டோம்னா நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. இதை கேட்டதும் சித்தப்பா சொல்கிறாரு, மருமகளே இதை பற்றி தான் நான் ஏற்கனவே யோசித்தேன். அதே மாதிரி நீ பண்ணிட்டிய மருமகளே. இதை மட்டும், இந்த பொட்டியை மட்டும் நம்ம மாற்றி வச்சிட்டோம்னு வச்சுக்கேன், கண்டிப்பாக என் மருமகன் தான் ஜெயிப்பான். இதில் எந்தவித மாற்றமும் இல்லை. இதை கேட்டதும் வில்லி சொல்கிறாங்க, ஆமாங்க மாமா, இவர் ஏதாவது ஒரு வகையில் ஜெயிச்சு தானே ஆகணும். நாளைக்கு நடக்க போகிற அந்த தேர்தல் நடந்து முடியட்டும். நடந்து முடிஞ்ச அடுத்த செகண்டே இந்த பொட்டியை மாற்றி வைக்கிறதுக்கு என் ஆட்கள் வந்துடுவாங்க. இதை கேட்டதும் வில்லன் சொல்கிறாரு, உனக்கு அந்த நம்ம எதிரியை பற்றி தெரியும்ல, ஒருவேளை அவன் நம்ம வழியில் குறுக்க வந்தா? அதுக்கு வில்லி சொல்கிறாங்க, அவன் குறுக்க வரமாட்டான், அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே நான் பார்த்துக்கிறேன். இதை கேட்டதும் நம்ம வில்லனும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா வில்லி சொல்கிறாங்க, சரிங்க, நான் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருக்கிறது யாருக்காவது தெரிஞ்சிச்சுன்னா என் அக்காக்காரிக்கிட்ட சொல்லிடுவாங்க. இதுவே நம்மளுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாகிரும். நாங்கள் இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு பவர் அப்படின்னு சொல்லிட்டு வில்லி அவரை பார்த்துட்டு சரி போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. அப்புறமா சித்தப்பா சொல்கிறாரு, மகனே நம்மளை விட செம்ம சூப்பராக சந்திரா பிளான் பண்ணுறா. இந்த பொட்டியை மட்டும் மாற்றி வச்சுட்டா போதும், நம்ம சுலபமாக ஜெயிச்சிடலாம். அப்போ வில்லன் சொல்கிறாரு, ஆமாம் சித்தப்பா, நாளைக்கு நான் ஜெயிக்க போகிறது உறுதி அப்படின்னு அங்கே உள்ள அந்த ரவுடிங்களை பார்த்து, இங்கே பாருங்கடா, இந்த பொட்டி எந்த விதத்துலேயும் மாறி போயிடக்கூடாது. இந்த பொட்டியை கொண்டு போய் வச்சுட்டு அந்த பொட்டியை தூக்கி கொண்டாந்து ஏதாவது ஆற்றுலையோ குளத்துலையோ வீசுறீங்க. இதை கேட்டதும் அந்த வில்லன்களும் சரி நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலை பொழுது விடியுது. ஈஸ்வரி வந்துட்டு காலையிலே எந்திரிச்சு வந்துட்டு நேராக சாமி கும்பிட்றாங்க. வீட்டில் உள்ள எல்லாரும் வந்து சாமி கும்பிட்றாங்க. அப்போ ராஜா சொல்கிறாரு, அம்மாடி இன்னைக்கு தான் தேர்தல், மக்கள் எல்லாருமே உனக்கு தான் ஆதரவாக இருக்காங்க. ஸோ நீ கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு 100% வாய்ப்பு இருக்கு. அப்போ மயில சொல்கிறாரு, ஆமத்தை நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறீங்க. நம்ம எதிரி நம்ம வீட்டில் வந்துட்டு வேலைக்காரனா வேலை பார்க்க போகிறான்.
அவனுக்கு என்னென்ன வேலை கொடுக்கணும் அப்படின்னு நான் இப்பவே யோசனை பண்ணி வச்சுட்டேன் அத்தை. அவன் வீட்டுக்கு வந்ததோட நிறைய வேலைகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் வில்லி சொல்றாங்க, அக்கா நான் சொல்றேன்னு ரொம்ப தப்பா நினைச்சுக்காத. நீ ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசுற. எனக்கு என்னமோ இந்த போட்டியில நீ தோக்க போறேன்னு தோணுது. இதை கேட்டதும் மயிலு கேக்குறாரு, சின்ன மாமியாரே உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? நாங்க எல்லாருமே அத்தை ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்றேன். ஆனா நீங்க மட்டும் ஏன் இப்படி பேசுறீங்க? அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க மாப்பிள்ள, உங்களுக்கு ஊர் உலகத்தை பத்தி எதுவும் தெரியல. சூதுவாதி இல்லாம பேசுறீங்க. மக்கள் இப்படிதான் ஓட்டு போடுறேன் போடுறேன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு காசு கிடைச்சிட்டு அப்படின்னா யார் காசு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க அப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் பண்ணி வச்சுட்டேன். இது கேட்டதும் வில்லி கேக்குறாங்க, இங்க பாரு, நீ என்னதான் முயற்சி பண்ணாலும் கண்டிப்பா ஏதாவது ஒரு வகையில அந்த சிவனாண்டி ஜெயிச்சிருவான். அவன் ஜெயிச்சா நம்ம வீட்டுல உள்ள 4 பொண்ணுங்களையும் அவன் வீட்டுக்கு முறவாசல் செய்ய வரணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கான். இதனால அவமானப்பட போறது என் அக்கா தான். சொன்ன பேச்சை கேட்காம என் அக்கா தேர்தலுக்கு கிளம்புறா. என்ன ஆக போறான்னு தெரியல அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, நீ பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்லை. என் பொண்டாட்டி அந்த தேர்தல்ல ஜெயிப்பா, நீ பார்க்க தான் போற அப்படின்னு சொல்ல, அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, சந்திரா எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு. ஆனா உனக்கு மட்டும் ஏன் நம்பிக்கை இல்லை? அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா எல்லாருமே சும்மா தேவையில்லாம உன்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணி உன்னை பெரிய பிரச்சனையில மாட்டி விட போறாங்க. அதெல்லாம் வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உன்னை எச்சரிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆனா நீ கொஞ்சம் கூட கேட்காம அந்த போட்டியில கலந்துப்பேன் அப்படின்ட்டு நீ தேர்தல்லையே நிக்கிற. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. உன் சொந்த தங்கச்சியா உன்னை நினைச்சு கவலைப்படுறேன். ஆனா நீ அதை நினைச்சு கொஞ்சம் கூட ஒரே பண்ண மாட்டேங்கிற. இது கேட்டதும் நம்ம ஈஸ்வரி சொல்றாங்க, சரி நம்ம எல்லாரும் தேர்தலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்புறாங்க. அதே நேரம் நம்ம வில்லி நினைக்கிறாங்க, அக்கா நீ நேரா தேர்தலுக்கு போ. அங்க கணக்கெடுப்பு முடிஞ்ச அடுத்த செகண்ட் உன் பொண்ணுங்க 4 பேரையும் சேர்த்து அந்த வில்லன் கூட்டிக்கிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டு வீட்டு வேலையெல்லாம் செய்ய விட போறான். அதை பார்த்துட்டு நான் சந்தோஷப்பட போறேன் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அதே நேரம் நம்ம ஹீரோ வந்துட்டு நேரா வில்லி கிட்ட, என்ன ஏதோ தீவிரமா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது. அதுக்கு வில்லி சொல்றாங்க, நான் என்ன யோசிச்சா உனக்கு என்ன? அதுக்கு வில்லன் சொல்றாரு, இங்க பாருங்க, ஏதாவது குறுக்கு வழியை பயன்படுத்தி உங்க புருஷனை ஜெயிக்க வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க என்ன குறுக்கு வழியை பயன்படுத்தினாலும் கண்டிப்பா அவர் இந்த போட்டியில ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, என் புருஷனை நான் கண்டிப்பா இந்த தேர்தலில் ஜெயிக்க வைப்பேன். நீ பார்க்க தானே போற, உன் பொண்டாட்டி அப்புறம் இந்த வீட்டில் உள்ள 3 பொண்ணுங்க எல்லாரும் சேர்ந்து என் புருஷன் வீட்டில் போயிட்டு முறவாசல் செய்வாங்க, துணி துவைப்பாங்க, எல்லாத்தையும் நீ பார்க்க தானே போற அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஹீரோ சொல்றாரு, அதையும் பார்க்கலாம். உன் புருஷன் வந்து இந்த வீட்டில் வேலை பார்க்க போறானா, இல்லை என் பொண்டாட்டி போய் உன் வீட்டில் வேலைக்காரியா வேலை பார்க்க போறாளா அப்படிங்கிறத பார்த்துடலாம் அப்படின்னு ஹீரோ மாசா பேசுறாரு. அப்ப வில்லி நினைக்கிறாங்க, ரொம்ப மாசா பேசுறான், இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன நடக்க போகுதுன்னு தெரியாம அப்படின்ட்டு வில்லி ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்புறமா தேர்தல் நடக்க போகுது. அங்க வில்லன் நேரா நம்ம ஈஸ்வரி கிட்ட வந்துட்டு, என்ன ஈஸ்வரி, எனக்கு முன்னாடி ரொம்ப பகிரங்கமா தோக்க போற போல. அதுக்கு வில்லி சொல்றான், ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, உனக்கு ரொம்ப தான் கான்ஃபிடென்ட் அதிகம். ஒரு டெபாசிட் கூட கிடைக்காம நீ தோக்க போற. அதை பத்தி உனக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல ஓட்ட ஆரம்பிக்க போகுது, நீ அவமானப்பட போற. அதுக்கு வில்லன் சொல்றாரு, அதையும் பார்க்கலாமே அப்படின்னு. அப்புறமா ஓட்ட ஆரம்பிக்குது. மக்கள் எல்லாருமே வந்துட்டு ஈஸ்வரிய பார்த்து கையெடுத்து கும்பிட்டு, அம்மா உங்களுக்கு தான் ஓட்டு போடுவோம், அந்த சிவனாண்டிக்கு நாங்க ஓட்டு போட மாட்டோம். அவன் மட்டும் இந்த ஊருக்கு தலைவனா வந்தா கண்டிப்பா மொத்த ஊரையும் கொள்ளையடிச்சிருவான், அவன் கண்டிப்பா தலைவனா வரவே கூடாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே நம்ம ஈஸ்வரி கிட்ட வந்துட்டு தான் சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டு நீங்க தான் ஜெயிப்பீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு போறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு மயிலு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அத்தை, இந்த ஊர் ஜனங்கள் எல்லாருமே மோஸ்ட்லி உங்களுக்கு தான் வந்துட்டு நல்லா சப்போர்ட் பண்றாங்க. ஸோ நீங்க தான் இந்த போட்டியில ஜெயிக்க போறீங்க, அதுல எந்தவித மாற்றமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப சித்தப்பா நேரா அந்த வில்லனை பார்த்து, என்னடா மவனே, எல்லாருமே சேர்ந்து அந்த பொம்பளைக்கு தான் ஆதரவா பேசிட்டு போறாங்க. அதுக்கு வில்லன் சொல்றாரு, இங்க பாருங்க சித்தப்பா, அவங்க வேணா ஆதரவா பேசிட்டு போகலாம், ஆனா நம்ம கையில ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை நம்ம பயன்படுத்த போறோம். இதனால அந்த ஈஸ்வரி நம்ம முன்னாடி பகிரங்கமா தோக்க போறா அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க.
ஸோ இதை கேட்டதும் சித்தப்பா சொல்கிறாரு, ஆமாடா மோனே, அதை நான் மறந்துட்டேன். சரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் முடிஞ்சிடும், முடிஞ்சதோட ஓட்டு கணக்கெடுப்பு ஆரம்பிப்பாங்க, அப்போ நம்ம வேலையை காமிப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் அந்த போட்டி வந்துட்டு போட்டிக்கான அந்த கணக்கெடுப்பு எல்லாமே முடியுது. எல்லாருமே சேர்ந்து நம்ம ஈஸ்வரி கிட்ட நீங்கள் தான் ஜெயிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு போயிட்டுருக்காங்க. ஓட்டு கணக்கெடுப்பு முடியுதா, அந்த பொட்டியெல்லாம் உள்ளார இருக்கு. அதே நேரம் அந்த வந்தவங்க மத்தியான சாப்பாட்டுக்காக வெளியில் வராங்க. எல்லாரும் வெளியில் நின்று பாதுகாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அப்போ என்ன நடக்குதுன்னா, பின்னாடியால் வந்த அந்த ரவுடிங்க அந்த பொட்டியை மாற்றி வச்சிடறாங்க. பொட்டியை மாற்றி வச்சுட்டு அந்த பொட்டிகள் எல்லாத்தையுமே கொண்டு போய் ஒரு ஆற்றுலையோ குளத்துலையோ வீசிடுறாங்க. இன்னொரு பக்கம் சாப்பிட போனவங்க எல்லாருமே ரிட்டர்ன் வந்துட்டு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் கணக்கெடுப்பு ஆரம்பிக்க போகுது, எல்லாரும் காத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கணக்கெடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஈஸ்வரிக்கு தான் அதிகமான ஓட்டு வருது. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிவனாண்டிக்கு ஓட்டு வர ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு செம்ம ஷாக் ஆகுறாங்க எல்லாருமே. அப்போ மயிலு சொல்கிறாரு, என்னத்தை இது அநியாயமாக இருக்குது, ஒருத்தன் கூட அவனை பார்த்து ஓட்டு போடுறேன்னு சொல்லவே இல்லை, ஆனால் அவனுக்கு மட்டும் எப்படித்த இவ்வளோ ஓட்டு வந்துச்சு? அத்தை, கண்டிப்பாக இவன் ஏதோ கோல்மால் பண்ணியிருக்கான். அப்போ நம்ம வில்லன் நேராக ஈஸ்வரியை பார்த்து, என்ன ஈஸ்வரி, உன்னை விட அதிகமான ஓட்டு எனக்கு வந்துக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது, ஏ பார்க்க போகையில் நான் தான் ஜெயிக்க போகிறேன், உன்னை தோக்க போகிறேன் அப்படின்னு. அதுக்கு நம்ம ஈஸ்வரி சொல்கிறாங்க, இங்கே பாரு, இன்னும் கணக்கெடுப்பு முடியலை, அதுக்குள்ளேயும் உன் இஷ்டத்துக்கு பேசாத அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லன் சொல்கிறாரு, ஈஸ்வரி, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ தோக்க போகிறது உறுதி, உன் பொண்ணுங்களை சீக்கிரம் வர சொல்லு, என் வீட்டுக்கு வேலை பார்க்குறதுக்கு அனுப்பணும். இது கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இங்கே பாரு, தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு. அப்புறமா ஓட்டு கணக்கெடுப்பு முடியுது, சிவனாண்டி ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. இது கேட்டதும் அங்கே உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்போ மயிலு சொல்கிறாரு, அத்தை, கண்டிப்பாக இவன் ஏதோ ஒரு ஃப்ராடு வேலையை பயன்படுத்தியிருக்கான், அதனால தான் இவனுக்கு அதிகமான ஓட்டு விழுந்திருக்கு. மக்கள் எல்லாருமே உங்களுக்கு தான் ஓட்டு போடுறேன்னு சொல்லி ரொம்ப ஆதரவு கொடுத்தாங்க. அப்போ நம்ம சந்திரா வராங்க. வந்துட்டு, அக்கா, நான் உங்ககிட்ட அப்போவே சொன்னேன், உன் மாப்பிள்ளை செய்கிறான் அப்படிங்கிறதுக்காக நீ ரொம்ப வந்துட்டு கான்ஃபிடெண்ட்டாக இப்படி பண்ணாத, அது உன் பொண்ணுங்களுக்கு தான் ஆபத்து, பொண்ணுங்களை நடுவில் இழுத்து விடாத அப்படின்னு அப்போவே சொன்னேன். உன் மாப்பிள்ளை இப்படி முட்டாள்தனமான முடிவெடுத்ததுனால பாரு எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிட்டு, அவ்வளோதான், நீ காலி ஆக போகிற அப்படின்னு சொல்ல, அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறாரு, ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, எனக்கு இந்த ஓட்டு கணக்கெடுப்பில் சந்தேகம் இருக்குது அப்படின்னு. அப்போ வில்லன் கேட்குறாரு, இங்கே பாரு, உங்கள் கண்ணு முன்னாடி தானே எல்லாரும் ஓட்டு போட்டுட்டு போனாங்க, உங்கள் கண்ணு முன்னாடி தானே எல்லாருமே வந்துட்டு கணக்கெடுப்பெல்லாம் பண்ணாங்க, இப்போ வந்துட்டு இந்த ஓட்டு தப்புன்னு சொன்னால் இதில் என்ன நியாயம்? நான் ஜெயிச்சிட்டேன் அப்படிங்கிறத உங்களால் ஏற்றுக்க முடியலை, அதனால தான் இந்த ஓட்டு செல்லாது அப்படின்னு சொல்கிறீங்க. இங்கே பாருங்க, நான் ஜெயிச்சிட்டேன், இதில் எந்த வித மாற்றமும் இல்லை. இங்கே பாருங்க, ஓட்டு கணக்கெடுப்பெல்லாம் மறுபடியும் நடக்கக்கூடாது. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறாரு, இல்லை, இந்த ஓட்டு கணக்கெடுப்பு நடந்தே ஆகணும், எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதிகாரிங்க வெளியில் வந்துட்டு, சார், என்ன சார் உங்களுக்கு டவுட்டு? ஹீரோ சொல்கிறாரு, சார், இது மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து ஈஸ்வரி அம்மாவுக்கு தான் ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிறது இங்கே எல்லாருக்குமே தெரியும். அதிகமாக சிவனாண்டிக்கு ஓட்டே வரல, ஆனால் பார்த்தா அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களுக்கு இந்த ஓட்டு கணக்கெடுப்பு முறையாக நடந்தால் தான் எங்களுக்கு தெரியல. இது கேட்டதும் அதிகாரிங்க சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், உங்கள் கண்ணு முன்னாடி தானேங்க நாங்கள்லாம் ஓட்டு கணக்கெடுப்பு பண்ணோம், இப்போ நீங்கள் இப்படி சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் கூட நியாயமே இல்லை, அரசாங்கத்தையெல்லாம் நீங்கள் எதிர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. இது எல்லாம் கேட்டதும் வில்லன் சொல்கிறாரு, பார்த்தீங்களா என்ன நடக்குது அப்படின்னு, இந்த மக்கள் எல்லாருமே எனக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க, ஸோ நான் தான் ஜெயித்தேன். என்ன ஈஸ்வரி, நான் ஜெயித்த பிறகு என்ன பண்ணணும்னு சொன்னேன்? உங்கள் பொண்ணு 4 பேரையும் என் வீட்டுக்கு முறவாசல் செய்கிறதுக்கு அனுப்பணும்னு சொன்னேன். அதே மாதிரி உன் பொண்ணு 4 பேரையும் என் வீட்டில் முறவாசல் செய்கிறதுக்கு நீ அனுப்பி தான் ஆகணும். சித்தப்பா கேளுங்க சித்தப்பா. அப்போ முத்து சொல்கிறாரு, ஏய் ஈஸ்வரி, என்னை எத்தனை வருஷம் ஜெயிலுக்கு அனுப்புன, அதுக்கான முதல் தண்டனை தான் இது. உன் பொண்ணுங்களை இன்னும் 1 மணி நேரத்தில் என் வீட்டுக்கு அனுப்புகிறேன், என் வீட்டுக்கு வந்து உன் பொண்ணுங்க வேலை பார்க்கணும் அப்படின்னு. இது கேட்டுட்டு ஈஸ்வரி செம்ம கோவப்படுறாங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, அக்கா, நான் அப்போவே சொன்னேன் இதெல்லாம் தேவையா அப்படின்னு, பாத்தியா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவர் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இந்த ஓட்டு கணக்கெடுப்பில் கண்டிப்பாக ஏதோ ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு, மற்றபடி எங்கள் அத்தை தான் ஜெயிச்சிருப்பாங்க, முதல்ல அது என்னன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா
இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார்